ஹே காய்ஸ், Naveen vlogs. இன்றைக்கி இந்த வீடியோ நான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா இன்றைக்கி பீச்சஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், கயாக்கிங் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா செம்மையாக மழை பெஞ்சிட்ருக்கு. இப்போ மதியானம் 12 மணி ஆகுது. எந்திரிச்சிருந்து உட்காந்துட்ருக்கோம், மழை எப்போலாம் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே மழையில் போய்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இப்போ தான் கார் எடுக்கிறோம். கார் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு போவோம், என்னென்ன பார்ப்போம். இன்றைக்கி இன்றைக்கி எலெக்ஷன் ரிசல்ட்டாக இங்கே, ஸோ அதனால் கூட்டமே இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம போய் பார்ப்போம் இன்றைக்கி என்ன ஹேப்பனிங்காக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இன்றைக்கி எதுவும் இல்லைனா நாளைக்கு பார்ட்டி எல்லாமே நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ guys, we came for kayaking. செம்மையாக இருக்குது. இந்த லேக்கில் தான் நாங்கள் கயாக் பண்ண போகிறோம். ஸோ வர்க்கலாவில் நாங்கள் டபுள் போட் எடுத்துருந்தோம். இங்கே நம்ம சோலோ போட் எடுக்க போகிறோம். ஸோ இங்கே டபுள் போட்ஸ்லாம் இருக்குது. ஸோ லெட்ஸ் என்ஜாய் த மான்சூன் ஆஃப் கோவா. சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்னால் நான் உங்களுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த போட்டில் தான் நம்ம போக போகிறோம். வெயிட் பண்ணுங்கடா, நானும் அங்கே வந்துடுறேன். இந்த பேக் எனக்கு ப்ளீஸ் டேக் த வீடியோ. தேங்க்யூ மேம். ஸோ கைஸ், கயாக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஹாய் தேஷ். ஸோ கைஸ், நம்ம பாய்ஸ்லாம் அங்கே இருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே அங்கே போவோம், வாங்க. ஸோ கைஸ், ஆக்சுவலாக நான் இந்த மவுண்ட்டை கொண்டு வந்தேன். இந்த மவுண்ட்டுக்கான இதை கொண்டு வரோம் இதுதான் கைஸ். இதை அதை லைஃப் ஜாக்கெட்லேயே எப்படியோ செட்டப் பண்ணி இப்படி எடுத்துகிட்ருக்கேன். எப்படி தெரியுதுன்னு கூட தெரில. ஆக்சுவலி கேமரா வேறு சரி. ஸோ கைஸ், இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான வியூவில் தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படியே கொஞ்சம் காற்றடிக்கிறதுனால அப்படியே ஜாலியாக வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்க 500 சார்ஜ் பண்ணுறாங்க 1 ஹவருக்கு. பட் ஐ திங்க் ஸோ இட்ஸ் ஒர்க் ஃபார் மணி தான். ஏன்னா இந்த இடமே செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பட் என்ன காற்று செம்ம அடிக்கிறது பாருங்க. போட்டு தானாக திரும்பிட்டு பெடல் கூட பண்ணாமல். ஸோ சூப்பர் ஃபன்னாக போயிட்டுருக்கு. ஆளாளுக்கு ஒரு இடத்துல இருக்காங்க. அங்கே 2 பேர் இருக்காங்க, தெரியுதுங்களா? அங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அப்புறம் இந்த சைடில் ஒருத்தன் இருக்கான். ஸோ நம்ம அவனை தான் சேஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பின்னாடி ஒரு சின்ன ஐலாண்ட் இருக்குது. ஸோ அந்த ஐலாண்டை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே இருக்கவங்க சொன்னாங்க. அப்படி இங்கே ஒரு சர்ச் இருக்கான், போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்மளுக்கு இதுக்கே செம்ம டயர்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், வாங்க போகலாம்.
காய்ஸ் இங்கே எலெக்ஷனில் யாரோ வின் பண்ணிட்டாங்க போல், பட்டாசு வச்சுக்கிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் வந்து எலெக்ஷன் ரிசல்ட் போகல, அதனால் வந்து சுத்தமாக பார்ட்டியே நீ கிடையாது இங்கே காற்றுக்கிட்டாங்க சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே ஒரு சர்ச் இருக்குன்னாங்க, இப்போ செம்ம டயர்ட் ஆகிடுச்சு பாருங்க, நாங்களாம் படுத்துட்டாம பாருங்க, தெரியுதா இல்லையான்னு தெரியல. அங்கே ஒருத்தன் என்ன தவிச்சிக்கிட்டு இருக்கான் வரத்துக்கு, ஒருத்தன் மட்டும் ஜிம் காய் பின்னாடி போய்கிட்டே இருக்கான். ஸோ நம்மளும் அவனை விரட்டிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ செம்ம ஃபன்னாக போயிட்டுருக்கு. அப்படியே நம்ம போவோம். எப்படியோ நம்ம விரட்டி துதிசை பிடிச்சாச்சு, எம்போட்டு விரட்டி போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே அங்கே சர்ச் தெரியுதா ஒயிட் கலரில், அங்கே தான் போக போகிறோம். காற்றுல பாருங்கள் சுற்றிக்கிட்டே இருக்குது, இந்த காற்று தான் செம்ம காண்டேற்றுது. காற்றுல தான் போகவே முடியல, தள்ளிக்கிட்டே இருக்குது, முதுகுலாம் வலிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த மான்சூன் கோவா வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து நான் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம அப்படியே அங்கே சர்ச் கிட்டே போவோம். ஸோ கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருக்குண்ணா, இந்த கஷ்டத்தெல்லாம் உங்களுக்கு நான் காட்ட விரும்பல. ஸோ வாங்க நம்ம அப்படியே போவோம். ஸோ காய்ஸ் இதான் அந்த சர்ச் கிட்டே வந்தாச்சு. ஸோ இப்போ எங்கே பார்க் பண்ணுறதுன்னு தேடிட்டு இருக்கோம். ஸோ ஃபோட்டோஸ்லாம் அப்படியே எடுத்துகிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. காற்று வேறு அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ காய்ஸ் வேறு லெவலாக இருக்குது. மத்தியானம் கிட்டத்தட்ட 1:30 மணி இருக்கும் டைமு. ஸோ அப்படியே லோக்கல் ஃபுட்லாம் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு தான் இங்கே வந்தோம். கோவான் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டோம், சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஃபோட்டோஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் போடுவேன். ஸோ மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இப்போது ரெஸ்ட்டு மோடுக்கு வந்துவிட்டோம். ஒரு 1/2 hour கிட்ட ட்ரைவ் பண்ணியாச்சு. செம்ம டயர்ட் ஆகிட்டேன் எல்லாருமே. பட் வந்து கிளைமேட் வேறு லெவலாக இருக்குது. ஸோ அப்படியே போய்கிட்டு இருக்கோம். இதில் என்னென்னா வந்து யாருமே இல்லை, ஆக்சுவலாக நாங்கள் 4 பேர் மட்டும்தான் இருக்கோம். அதான் இன்னும் சூப்பர் ஃபன்னாக இருக்குது. இந்த மொத்த வேலையிலையும் நாங்கள் 4 பேர் தான் இருக்கோம், 4 போட்டு சூப்பர் ஃபன்னாக போய்கிட்டு இருக்கு. ஸோ வந்து என்ன ஒருத்தன் முட்டான் பாருங்க, ஒரு வாத்து நீச்சல் அடிக்கிற மாதிரி ஒருத்தன் வந்துக்கிட்டு இருக்கான். அவன் சவுண்ட் ஸோ காய்ஸ் நெக்ஸ்ட்டு எந்த லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஹிடன் ஃபால்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அந்த ஃபால்ஸ்க்கு தான் வந்திருக்கேன். ஸோ லொக்கேஷன்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மான்சூன் கோவா வந்து சூப்பராக நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபால்ஸ்க்கு ஒரு சின்ன ஒரு 5 minutes ட்ரெக் தான் இருக்குது. அப்படி நடந்து போயிட்டு முடிச்சுட்டு வரோம். ஸோ நம்ம பாய்ஸ்லாம் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க குளிக்கிறதுக்கு. போகிறோம், குளியல் போடுறோம், திருப்பி வரோம், மஜா பண்ணுறோம். ஸோ காய்ஸ் ட்ரெக் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ சின்ன ட்ரெக்காக தான் இருக்க போகுது. இங்கே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரெட் சாண்டு தான் இருக்குது, செம்மண் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பை ஹைவேலேருந்து ஒரு சின்ன டைவர்ட் தான். இந்த ஏரியா பேர் என்னன்னு தெரியல, எல்லாமே கோவா அவ்வளோதான். ஸோ வந்து சூப்பராக போய்கிட்டு இருக்கோம். ஏதோ குயின் வரோம்டா. சரி, ஹிடன் ஸ்பாட் அதனால் வந்து பேர் சரியாக தெரில. சவுண்டு மட்டும் கேட்டுட்ருக்கு. சவுண்டை நோக்கி நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். ஸோ எங்களுக்கு காரில் வந்தனால இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ எந்த இடமா இருந்தாலும் எடுத்துகிட்டு டக்கு டக்குன்னு கிளம்புறதுக்கு. ஸோ 2 வீலர்லாம் இருந்தால் ரொம்ப கஷ்டம் நினைக்கிறேன். மான்சூன் கோவா அப்படின்றனால வந்து செம வெயில் அடிக்கிச்சு. மான்சூன் கோவா அப்படின்றனால வந்து செம மழை பெய்யுது. ஆக்சுவலாக மார்னிங் கூட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போயிருந்தோம். அதனால் நான் வ்ளாகில் போகணுன்னு நினச்சேன். பட் வந்து என்னால் எடுக்க முடியல. ஆக்சுவலாக இங்கே ராஸ் ஆம்லேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஷ் வந்து ரொம்ப ஃபேமஸ். அதை வந்து நாங்கள் ட்ரை பண்ணோம், செம்மையாக இருந்துச்சு. அதனால் நான் வந்து இமேஜஸ் எடுத்து வச்சுருக்கேன். செம்மையாக இருக்கே ஸ்பாட்டு.
ஒரு சின்னதாக இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அங்கே ஒருத்தர் வரா இருப்பார், அவரை கேட்டால் தெரியும்டா. அவர் It was at this moment that he knew he fucked up. ஸோ ஹே காய்ஸ், கேமரா ஆன் ஆகிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம் டாமு. மேலே தான் என்னோடய பெட்டு. ஸோ இதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக என்ன சம்பவம் ஆச்சு அப்படின்னா, நேற்றுக்கு அந்த ஃபால்ஸில் குளிச்சுட்டு இருந்தோம்ல, ஃபால்ஸில் குளிக்கும் போது வந்து கேமரா வந்து அந்த பாயிண்ட் ஒன்று மூடாமல் வச்சுட்டேன், தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. ஸோ கேமரா ஆனே ஆகலை. ஸோ செம்ம டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. ஸோ வைப்பை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே வந்து இதை எடுத்து வச்சுட்டு மற்ற வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ தான் ஆன் பண்ணேன், 2-3 வாட்டி ஆன் பண்ணேன், ஆனே ஆகலை. ஸோ இப்போ ஆன் ஆகிடுச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ வந்து நம்ம வ்ளாக்ஸ் வந்து கண்டினியூ பண்ணி திருப்பி விடலாம் கோவாவில். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் கேமரா ஆனே ஆகலை. அது ஒரு பெரிய சம்பவம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக ஃபோனில் தான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன் நான். ஆக்சுவலாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக கோவாவோட பார்ட்டி, பப்பு, கேசினோ எல்லாமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். கோவாவோட நைட் லைஃப் ஃபுல்லாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்படியே நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்த ஸ்பாட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ மறக்காமல் கோவா போனீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள், சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஸோ இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். நவீன் vlogs பயணம் தொடரும். நன்றி.